தமிழ் சினிமால மிக பிரபலமான ஒரு ஆக்டர் தாங்க அபிநயா. ஆனா, சினிமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ, அதாவது இவங்களுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஆனா, தமிழ், மலையாளம், தெலுங்கு இப்படி நெறைய படங்கள்ல வந்து இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்த மார்க்கண்டனி, வீரம், நாடோடி இப்படி தமிழ் சினிமால வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனா, அவங்க நடிச்ச படம் எல்லாமே வந்து ஹிட் ஆயிருக்குது. ஆனா, இவங்களுக்கு குடுத்த கேரக்டர்ல வந்து தத்ரூவமா வந்து அப்படியே வந்து நடிச்சிருவாங்க. இவங்க எல்லா படங்கள்லையுமே வந்து இவங்களோட அம்மா தான் வந்து இவங்களுக்கு வந்து டப்பிங் குடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ, அதாவது இவங்களுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட குறைகள வந்து எல்லார்கிட்டயுமே வந்து வெளிப்படுத்தாம, இவங்களோட திறமைகள வந்து வெளிப்படுத்தி சினிமால இப்போ வந்து கலக்கிட்டு வராங்க. அதாவது இவங்க வந்து வாய் பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக இவங்கள வந்து குறைச்சி எடை போடக்கூடாதுங்க. அதாவது நம்ம என்ன பேசுறோமோ அத வந்து இவங்க வந்து சைகை மொழியிலே வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிருவாங்க. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தாங்க அபிநயா. ஸோ, இவங்கள பத்தின உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட் பண்ணுங்க நண்பா.